மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மூத்த அரசியல்வாதி பழ கருப்பையா உள்ளிட்டோர் பங்கேற்கும் சாணக்கியாவின் 7ஆம் ஆண்டு விழா மார்ச் 14 சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை ஹாரிங்டன் சாலை லேடி ஆண்டாள் பள்ளி ஆடிட்டோரியம். அனல் பறக்கும் அரசியல் பேச அனைவரும் வருக. ஒரு மருத்துவரா சொல்றேன், இந்த பாலியல் பலாத்காரத்தினால அந்த சின்ன உடம்பு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். ஆனா அந்த குழந்தை தானே எழுந்து 16 கிலோமீட்டர் நடந்து போய் காவல் நிலையத்தில் எனக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய அவல நிலை இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. என்ன கேட்டா முதலமைச்சரோ அமைச்சர்களோ இனிமேல் ஓட்டு வேணும் கேட்க தகுதி இல்லை என்பது எனக்கு கருத்து. பெண் குழந்தைக்கு, அதாவது தூத்துக்குடியில இயற்கை உபாதையை கடிக்க ஒரு குழந்தை சென்றிருக்கிறார். +2 பரீட்சைக்கு படித்துக் கொண்டிருக்கிறாள். காலையில பரீட்சை எழுதணும். 10ஆவதுல முதல் மார்க் வாங்கி இருக்கின்ற மாணவி இயற்கை உபாதையை கழிக்க சென்ற மாணவி திரும்பி வரல. உடல் முழுவதும் காயத்தோடு பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டிருக்கிறாள். எனக்கு என்ன கவலைனா, ஒரு பிரச்சனையை படித்து வேதனை அடைவதற்குள் இன்னொரு பிரச்சனையை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த மதுராந்தகத்தில் நடந்ததை பற்றி வேதனை அடைந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே ஒட்டப்பிடாரத்தில் தூத்துக்குடியில ஒரு குழந்தை, எல்லாம் 17-14 வயது குழந்தைகள், 2.5 வயது குழந்தையை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் ஒருவன் கசக்கி போட்டு இருக்கிறான். ஆக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை. இன்னைக்கு எல்லாத்தோட அந்த குழந்தைகளுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்ததுக்கு அங்க பெற்றோர்கள் அழுது கொண்டே போய் காவல் நிலையத்தில் போய் புகார் அளித்தால் காவல் அதிகாரி புகாரை வாங்க மறுத்திருக்கிறார். இது தமிழ்நாட்டில் எல்லா காவல் நிலையத்திலையும் நடக்குது. குற்றத்தின் வழக்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக வழக்குகளை பதிவு செய்ய மறுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்று மாய தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக குற்றங்களை பதியவே காவல்துறை மறுக்கிறது என்பது நேரடியான குற்றச்சாட்டு. இதுல பொறுப்பு டிஜிபி ஏதோ இப்ப 5 மணிக்கு மக்களிடம் சட்டம் ஒழுங்குலாம் நல்லா தான் இருக்குன்னு பொறுப்பற்ற முறையில் பேச இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனா கேட்கிறேன், ஒரு பொறுப்பு டிஜிபியை வைத்துக்கொண்டு ஒரு முழு நேர டிஜிபி கூட போட முடியாமல் ஒரு அரசாங்கம் எதுக்கு நடைபெறுகிறது என்று நான் கேட்கிறேன். எல்லா குற்றத்திற்கும் அதுதான் காரணம். நேற்று நீங்க மதுராந்தகத்தில் நடந்தவங்க அவங்க ட்ரக் இன்ஃபுளுன்ஸ்ல இருந்திருக்காங்க. இது சுப்பிரமணியம் போன்றவர்கிட்ட கேட்டோம்னா ட்ரக் இன்ஃபுளுன்ஸே இல்லைன்னு அடுத்த நாள் சொல்லுவாங்க. என்னமோ இவங்க போய் டெஸ்ட் பண்ண மாதிரி. மிக வேதனையாக இருக்கிறது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கொடுமை நடைபெறவில்லை. எல்லாமே பால் மனம் மாறாத குழந்தைகள். எனக்கு உண்மையிலே ரொம்ப மனது வேதனையாக இருக்கிறது. ஒரு ட்வீட் போட்டா இந்த ட்வீட் போட மாதிரி அடுத்த நாள் அந்த நிலை வரக்கூடாதுன்றதுக்குள்ள அடுத்த நாள் என்னங்க நீங்க ஆட்சி நடத்துறீங்க? இதுல வேற விளம்பரம் வேற. தமிழ்நாடு தலை நிமிர்கிறதா, தமிழ்நாடு தலை குனிந்து கொண்டிருக்கிறது, பாதுகாப்பற்றதாக இருக்கிறது. நீங்கெல்லாம் என்ன மாநாடு போட்டு திமுகவிற்கு இந்திய கூட்டணிக்கு ஓட்டு வாங்குறதுக்கு கேட்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக மாறிவிடுகிறீர்கள். ஒரு மாநிலத்தில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக ஒரு இரவு நேரம் போய் படிக்க முடியல, தனது இயற்கை உபாதையை கழிக்க முடியல, போனா எடுத்துட்டு போயிடுறானுங்க. என்னங்க நடக்குதுங்க இதுல அங்க உள்ள முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? எல்லாத்துக்கும் மேல பள்ளி குழந்தைகள் பாதுகாப்புல 44 குழந்தைகள் கோயம்புத்தூர்ல மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுருண்டு எனக்கு தெரியுங்க, ஃபுட் பாய்சன் அந்த குழந்தைங்க வயிற்று வலி எப்படி வரும்னு எனக்கு தெரியும். பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்கிறேன், அன்பில் பொய்யாமொழி அவர்கள், கரூருக்கு உடனே போய் அழுதீங்களே, அங்க குழந்தைங்களை போய் பார்க்க போனீங்களா? முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏதாவது கேட்ட உடனே மணிப்பூரை பாருங்க, மகாராஷ்டிராவை பாருங்க, உங்க ஊரை பாருங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நாய் கடிச்சிருக்கு குழந்தைங்கள. பள்ளியில உள்ள குழந்தைங்க +2 எழுத வந்த குழந்தைங்களுக்கு நாய் கடிச்சிருக்குதுங்க. குழந்தைங்க கூட்ட ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? பள்ளி போற குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, ரோட்ல போற குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. எல்லாம் இங்க குடி போதை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல வேற போதையின் பாதையில் நடைபோடாதீர்கள் விளம்பரம் வேற. அதனால மிக வேதனையாக நாங்கள் இதை பதிவு செய்கிறோம். எல்லாத்துக்கும் மேல மரியாதைக்குரிய பாரத பிரதமர்
நேற்று வந்து எல்லா அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னாரு. உடனே காலையில அமைச்சர் ரகுபதி சொல்றாரு, இல்ல அதெல்லாம் இல்ல, நீங்க அப்படின்னா நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியது தானே. அதான் சொல்றாங்களே கோர்ட் நேரு மேல எஃப்ஐஆர் பதிவு செய்ய உயர் நீதிமன்றம் தானே சொல்லி இருக்கு. அப்ப நீங்களா என்ன அமைச்சர்கள் நான் கேட்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று சொன்னதை போல, நேற்று நீங்க பாத்தீங்கன்னா 6 வழித்தடங்கள் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியும் பெங்களூரையும் இணைக்கின்ற வழித்தடம், எல்லாத்துக்கும் மேல கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு அவுட்டர் ரிங் ரோடு ஒன்று போட்டிருக்காங்க. இதன் மூலம் வெளிநாட்டு பயணிகள், சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தூத்துக்குடியே அது மாதிரி இதற்கு முன்னால வந்து மேம்படுத்தினார்கள். மதுரை விமான நிலையம் உலக தரம் வாய்ந்த விமான நிலையமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தென் பகுதிகள் முழுமையாக வளர்ச்சி அடையும். நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில மட்டும் இதுவரைக்கும் 30,000 பேர் தான் வந்து இறங்கி ஏறுகின்ற வசதி இருக்கின்ற இடத்துல 10 லட்சம் பேர் வந்து ஏறலாம் இறங்கலாம். ஆக இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வருமா இல்லையா? முதலமைச்சர் மத்திய அரசின் துணை இல்லாமல் தமிழகம் முதன்மைக்கு வந்திருக்குன்னு எப்படி வரும்? 14 லட்சம் கோடிக்கு மத்திய அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல ராகுல் காந்தி நேத்து ஓம் பிர்லா மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டு பேசுறதுக்கே ஆளை காணோம். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுப்பாரு, பேசுறதுக்குள்ள வெளியே ஓடி போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓம் பிர்லா அவர்கள் பாஜகவிற்கு கொடுத்ததை விட காங்கிரசிற்கு 6 மடங்கு அதிக நேரம் கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த நாட்டு மக்களிடம் பொய்யே சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதை மக்கள் நம்ப மாட்டார்கள். இன்று தமிழகம் மிக மிக பரிதவிக்கின்ற நிலையில் பெண்கள் பாதுகாப்பில் இருக்கிறது. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 15ஆம் தேதி பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத திமுக மாடல் அரசை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அறிவிச்சிருக்கிறோம், அதுல நாங்க அவர்களை அழைத்துக் கொள்வோம். 15 அதாவது இப்ப இதுல பிரச்சனை கூட்டணி பிரச்சனை இல்ல தம்பி, பெண்களோட பாதுகாப்பு தான் பிரச்சனை. யார் யாருக்கு என்ன நேரம் தோணுதோ அது நாங்க இன்னைக்கே அறிவிச்சிருக்கணும். இன்னைக்கு ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலையில மக்கள் கொஞ்சம் சுணக்கமா இருக்கிறதுனால, இல்லைன்னா உண்மையிலேயே வாழ்க்கையே தமிழ்நாட்டில் போராட்டமாகி கொண்டிருக்கிறது. அதனால எப்ப பார்த்தாலும் நீங்க பத்திரிகை சகோதரர்களும் இந்த கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு அதை பத்தியே பின்னால போகாம கொஞ்சம் மக்களோட பாதுகாப்பு, கொஞ்சம் இத மாதிரி மக்களுக்கான பொய் வதந்திகள் இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கூட்டணி கிடக்கட்டும். ஆனா இது திமுக மாதிரி இருக்கு. இன்னைக்கு திமுகவுக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்லை. யாரானும் நிழலுக்கு அறிவாலயம் பக்கத்துல ஒதுங்கினா உடனே கூட்டு போய் அவங்க தீர்மானம் கூட்டணி கையெழுத்து போடுறதுலதான் இருக்காங்க. அது ஒண்ணுதான் இவங்க குறிக்கோள். ஒரு வருடமா தமிழக மக்கள் மீது அக்கறை இல்ல, தமிழக மக்கள் பாதுகாப்பு மீது அக்கறை இல்ல, பெண்கள் பாதுகாப்பு மீது அக்கறை இல்ல. எத்தனை பேரை கூட்டி கொண்டு வந்து நாங்க தேர்தலை சந்திப்போம், தேர்தல் தேர்தல் தேர்தல். அது உங்களுக்கு இப்ப கிடைக்க போறது இல்ல. நிச்சயமா திமுக தோக்குதான் போகுது, இண்டி கூட்டணி தோற்கத்தான் போகுது. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த மாநிலத்தில் இல்லையோ அந்த மாநிலத்தில் அந்த ஆட்சி நிச்சயமாக வீட்டுக்கு தான் போக வேண்டும். அதனால தேர்தல் வருகிறது ஓகே, கூட்டணி வருகிறது ஓகே, எல்லாமே கூட்டணியை நோக்கி இல்லாம மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ராகுல் காந்தி தட்டுப்பாடு வேணும்னு நினைக்கிறாரா? ராகுல் காந்தி மாதிரி ஒரு மோசமான மனநிலையில் உள்ள ஒரு தலைவரை நீங்க பார்க்க முடியாதுங்க. இன்னைக்கு ஹோட்டல்களுக்கு ஏன் கட்டுப்பாடு விதித்தார்கள் என்றால் மிக தெளிவாக மத்திய அரசு சொல்லியிருக்க, நான் இந்திய பெண்களுக்கு தாய்மார்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். ஏன் ஹோட்டல்களில் எரிவாயை கட்டுப்படுத்தினோம் என்றால் என் தாய்மார்களுக்கான கேஸ் சிலிண்டர்கள் கிடைக்காமல் போய்விடக் கூடாது என்பதற்காக, வேற எதுக்காகவும் இல்ல. ஏன் ஹோட்டல்களில் உள்ள எரிவாயை கட்டுப்படுத்தினோம் என்றால் வீட்டில் உள்ள எரிவாயுக்கு கட்டுப்பாடு வந்துவிடக் கூடாது என்பதற்காக. ஏன்னா உலகம் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது. உலகம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது நம் சமையல் அறையில் அடுப்பங்கரை
எரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நம் பாரத பிரதமர் ஏற்பட்ட முயற்சி இது. ராகுல் காந்தி இப்ப என்ன கனவு காண்றாருன்னா, இது கிடைக்க கூடாது, அது கிடைக்க கூடாது, உடனே மோடி மேல ஒரு அவநம்பிக்கை வரணும், அதை எதிர்பார்த்திருக்கிறார். இல்லனா ஒரு உலகமே பாராட்டி கொண்டிருக்கின்ற ஒரு ஏஐ மாநாட்டில் போய் அரை நிர்வாணமா போய் காங்கிரஸை சார்ந்தவர்கள் போராட்டம் நடத்துவாங்களா? அதனால ராகுல் காந்தி இதை எதிர்பார்த்திருக்கிறார். ராகுல் காந்திக்கு இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு எண்ணம் இல்ல, நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்ல. நாட்டு மக்களுக்கு சங்கடம் வரணும், அந்த சங்கடத்தை தூக்கி மோடி மேல போடணும், அப்புறம் ஓட்டு பிச்சை வாங்கணும்ன்றதுக்காக தான். நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமா மக்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். மோடி அவர்கள் கரோனா நேரத்தில் எப்படி வேலை செஞ்சார்னு எனக்கு தெரியுங்க. நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தேன். இரவு பகல் தூங்காமல் இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதில் அவர் பணியாற்றினார். அதே மாதிரிதான் இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் மாதிரி இல்ல எமர்ஜென்சி கொண்டு வந்து எல்லார் கழுத்தையும் நெரிக்கிறதுக்கு. அதனால இன்றைய காலகட்டத்தில் சமையல் எரிவாயு பதிவு செய்யப்பட்டால் 2.5 நாட்களுக்குள் கிடைக்கும். பெட்ரோல் டீசலுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்ல. தயவு செய்து போய் 5 லிட்டர் போடுறவங்க 50 லிட்டர் போட்டு செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம். அரசாங்கம் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லப்பா, பயத்துல போய் அதிகமா போட்டக்கூடாது. இல்ல கொடுத்திருக்காங்களே மத்திய அரசு. நேற்றே மத்திய அரசிடம் ஒரு செய்தி குறிப்பு வந்திருக்கிறது. பெட்ரோல் துறை அமைச்சரோடு நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம், யாருக்கும் எந்த தட்டுப்பாடும் இல்லை என்று. அதே மாதிரி ஏன் கேஸ பொது இடங்களில் உள்ள கேஸ் ஏன் கட்டுப்படுத்துறோம்னா, வீட்டில் உள்ள கேஸ் தட்டுப்பாடு வந்துவிடக் கூடாது என்பதற்காக. அதே மாதிரி பதிவு செஞ்சா 2.5 நாள்ல. நம்ம பத்திரிகை சகோதரர்கள் என்ன சொல்லணும்னா, வேண்டிய அளவு இருக்கிறது. ஏன் தமிழக அரசே கூட அரசாங்க அலுவலகத்திற்கு வேண்டிய கச்சா எண்ணெயும் எல்லாமே இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒன்ன புரிந்து கொள்ளணும், அந்த ஹர்மூஸ் வழியா வேற எந்த நாட்டு கப்பலுக்கும் அனுமதி கிடைக்கல. இந்திய கப்பல்களுக்கு, இந்திய கொடிகளை போட்ட கப்பலுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்பனா நம்ம பிரச்சனையை தீர்த்து இருக்கிறோம். உலகமே எரிந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட நம்ம வீட்டு அடுப்பு எரிய வேண்டும் என்று பார்த்து கொண்டிருப்பவர் மோடி அவர்கள். அதனால இப்போ நாம இன்னொரு 25 லிட்டர் வாங்கிட்டோம்னா நம்ம சகோதரனுக்கு ஒரு 10 லிட்டர் கிடைக்காம போயிடும், அப்படி நம்ம நினைக்கணும். அது மட்டும்தான். பொதுமக்கள் எப்பவுமே பீதி அடைவது இயல்பு. பொதுமக்கள் மீது நான் எந்த குறையும் சொல்லல. ஆனா நாம அவங்களுக்கு அதை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல, அது பொருட்கள் விலை ஏற்ற, அது அவங்க வியாபாரத்துக்கு செய்வது. அரசாங்கம் முதல்ல நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டுங்க, இது உள்நாட்டு பிரச்சனை அல்ல, உலக பிரச்சனை. யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த அளவுக்கு கூட இதை நிர்வகிக்க முடியாது. நாட்டு மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு பிரதமராக இருப்பதனால் நான் தான் சொல்றேனே, 3 முறை ஜெய்சங்கரும் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேசி இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். வேற எந்த நாட்டு கப்பலுக்கும் கிடைக்காத அனுமதி நமக்கு. அப்போ அரசாங்கம் செய்யறதெல்லாம் செய்து வியாபாரத்திற்கு சில செய்வதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அரசாங்கம் மக்கள், அதான் சொல்றேன், உலகம் முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு. உலகம் முழுவதும், இந்தியால ஏற்றப்படல. ஏன்னா அந்த பலுவை மக்கள் மீது செலுத்தக்கூடாது. அதனாலதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். 2012 இத மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது மன்மோகன் சிங் ஓப்பனாவே சொன்னார், 8 ரூபாய் இந்தியா முழுவதும் ஏற்றப்பட்டிருக்கிறதுன்னு. அதுக்கு பதில் கேட்கும் போதுதான் கேட்டாரு, என்ன 8 ரூபாய் ஏத்திட்டீங்களா, என்ன பணம் மரத்திலேயா காய்க்குது, எங்களுக்கு மட்டும் எங்க இருந்து பணம் வருதுன்னு கேட்டார். அப்படிப்பட்ட ஆட்சி தான் நீங்க நடத்தி கொண்டிருந்தீர்கள் என்பதை நான் இங்கே அது உலக, அதாவது நம்ம வீடு பாதிக்கப்படக்கூடாது இல்லையே. அப்புறம் இப்ப எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல பிரச்சனைன்னு வரும்போது, உலகத்துல பிரச்சனைன்னு வரும்போது ஏதாவது ஒரு பேலன்ஸ் பண்ணணுமா வேண்டாமா? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் 100 ரூபாய் எங்க கேட்கறவங்க வாய்ப்பு வச்சு எல்லாருக்கும் 100 ரூபாய் கொடுக்கறேன்னாருல கேஸுக்கு மானியம் எங்க கொடுத்தாரு? அப்ப நீங்க கொடுக்க சொன்ன 100 ரூபாய் நீங்க கொடுக்க மாட்டீங்க. உலகமே எரிஞ்சிட்டு இருக்கும்போது கேஸை கொண்டு நம்மகிட்ட கொண்டு கொடுக்கிற போது நீங்க வியாகியானம் பேசுவீங்களா? 100 ரூபாய் எங்கன்னு கேளுங்க. நான் இப்ப கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களே, கேஸுக்கு கொடுக்க வேண்டிய மானியம் 100 ரூபாய் எங்க?
எங்க அந்த 100 ரூபா? பதில் சொல்ல முடியாது. ஏன்னா 200 ரூபா கொடுத்து எழுத வைப்பாங்க. நான் எங்க 100 ரூபான்னு கேட்டா 200 ரூபா யூபிஸ், 100 ரூபா எங்க இவர்கள் கேட்டார்கள், இவர்கள் சுட்டத்தல பரட்டத்தல கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இருக்காலாம் எழுதுவாங்க. அதை பத்தி கவலை இல்லை. ஆனா ஆமா, அது ஈரான் போறதான் கேட்கணும். ஆனா சீராகி விடும். நம்ம நாட்டுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் நேற்று சொன்னேனே, இந்த கப்பல்கள் நம்ம ஹர்மூஸை நம்ம கப்பல்கள் தாண்டி வந்து விட்டது. அதனால சீராகி கொண்டு இருக்கிறது என்று சொல்லிட்டாங்க. அதனால நம்ம நாட்டுல பிரச்சனை இல்லை. குறிப்பா இந்திய நாட்டுக்கு தான் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே ஐரோப்பிய கப்பல்களை, இஸ்ரேல் கப்பல்களை, அமெரிக்க கப்பல்களை அவர்களை விடல. நம்ம கப்பல்களை மட்டும்தான் விட்டுருக்காங்க. இன்னொன்று, இந்திய மாலுமி ஓட்டிய கப்பல் ஒன்று எண்ணெயோட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மும்பை துறைமுகத்துக்கு வந்துருச்சு. அதனால அப்பவும் பிரச்சனை நமக்கு தீர்ந்துருச்சு. இது உலகத்திலேயே வேறு எந்த நாடும் செய்ய முடியாத ஒரு தீர்வை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். முதல்ல அதை கொஞ்சம் பாராட்டி பழகுங்க. உலகமே எரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம நாட்டு மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு ஆன்மா என்பதை எல்லாரும் கொஞ்சம் புரிந்து கொண்டு பாராட்டுங்க. ஸ்டாலின் பாராட்ட மாட்டாரு. நான் கேட்கிறேன், கேட்டுட்டு முத அந்த 100 ரூபாய் மானியத்தை கொடுத்துட்டு அப்புறம் கேஸை பத்தி பேசுங்கன்னு சொல்றேன். பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறேன், எங்க குறைச்சாங்க? பெட்ரோல் டீசல் விலையையும் கேஸையும் பற்றி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் மனது வேதனையா இருக்கு. நான் தூத்துக்குடி போவேன், எல்லா வீடுக்கும் நான் போக தான் செய்ய. எல்லா வீடும் தான் தமிழ்நாட்டில் தான் சொன்னேன். ட்விட்டர் போட்டு முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு ட்விட்டர் பிரச்சனை வந்துருது. ஒரு அறிக்கை கொடுக்கல இன்னொரு அறிக்கை விட்டுருது. அதனால எல்லாரோட வீட்டு பெண்கள் கூட நாங்க நின்று கொண்டு தான் இருக்கிறோம். அரசாங்கம் தான் அவங்களை கைவிட்டு கொண்டு இருக்கிறது. எனக்கு உண்மையிலே அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னால நிஜமா எனக்கு அந்த ஒரு குழந்தையோட அந்த காலையில +2க்கு படிச்சுட்டு இருக்குது அந்த குழந்தை, 10வதுல முதல் மார்க் வாங்கியிருக்குது. படிச்சுட்டு இருக்கிற குழந்தை இயற்கை பாதை போக முடியல, அவனை பிடிச்சி இழுத்துட்டு போறானுங்கன்னா என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில்? என்னொன்னு சொல்றாங்க, சில திருச்சியில் அவங்க மாநாடு நடக்கும்போது பல காவல் நிலையங்கள்ல காவல்துறை அதிகாரிகள் இல்லை, ஏன்னா எல்லாரும் திருச்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னு. அதனால மிக மிக மோசமான நிலை தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கு. திருச்சியில வேற முதலமைச்சர் சொன்னார், திருச்சி பல திருப்பங்களை கொடுக்கும். ஆமா, திருச்சி பல திருப்பங்களை கொடுக்கும். நீங்க எங்களோட பிரதமரும் திருச்சியில வந்தா பேசியிருக்கிறாரு. நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும், ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதாவது பார்லிமெண்ட்ல இன்னைக்கு அமித்ஷா கூட சொல்லியிருக்காரு, பார்லிமெண்டோட நேரம் முழுவதுமாக வீணடிக்கப்படுகிறது. ஓம் பிர்லா மேல இம்பீச்மெண்ட் மோஷன், சுவாமிநாதன் அவர் மேல இம்பீச்மெண்ட் மோஷன், இன்னைக்கு தேர்தல் அதிகாரி மேல இம்பீச்மெண்ட் மோஷன். என்னங்க அவர் மேல எல்லார் மேலும் இப்படி கொடுத்து கொண்டிருந்தால் இன்னைக்கு எல்லாமே டிஸ்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ராகுல் காந்தி என்ன சொன்னாரு, ஓட்டு திருட்டுன்னு சொன்னாரு. அப்புறம் இன்னைக்கு தேர்தல் அதிகாரி மேல கொடுத்தா, நீங்க பீகார்ல 84 லட்சம் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட் பண்ணல. இங்க தமிழ்நாட்டில் மட்டும் என்னங்க நடந்தது? எஸ்ஐஆர் போட்ட உடனே முதலமைச்சர் சொன்னார், சிறுபான்மை ஓட்டெல்லாம் எடுத்துடுவாங்க, பண்டிகை நடக்குது, இப்ப என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு யாருமே எல்லாரும் இன்னைக்கு தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறாரு, தகுதி வாய்ந்த யாரோட ஓட்டும் நீக்கப்படாது, நீக்கப்பட்டிருக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறார். பப்ளிக் டொமைன்ல இருக்குல்ல. இதுல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, பொதுமக்களின் பங்களிப்பு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கிறது. 13,800 பேர் மிஸ்ட் கால் மூலமா எங்களை பதிவு செய்திருக்கிறாங்க. இன்னொன்று, ஒவ்வொரு 38 மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பெட்டியிலையும் 500 to 1000 சஜஷன்ஸ் வந்திருக்குதுங்க. மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா பொதுமக்கள் அந்த அளவிற்கு வந்து எழுதி போடுவாங்க நாங்க கூட நினைக்கவே இல்லை. அதனால அது எல்லாமே நாங்க பிரித்து அவங்க போட்டாங்க, அதை கவனிக்கல இல்லைங்க. உண்மையிலே இந்த எங்க தேர்தல் குழுவை நான் பாராட்டுறேன். உட்கார்ந்து பிரிச்சு பார்த்து அதை எழுதி கொண்டு இருக்கிறார்கள். அதனால நிச்சயமா ஒரு வாரத்துக்குள்ள எங்களோட தேர்தல் அறிக்கை தயாராகி. கார்த்திக் சிதம்பரத்துக்கிட்ட அவரோட அலுவலகம் தாக்கப்பட்டதற்கு தமிழக அரசின் பதில் என்ன? அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லியில வாக்கிங் போகும்போது அவங்க செயின் காணாம போயிடுச்சு. உடனே டெல்லியே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
ஆனா இன்னைக்கு அவங்களோட கூட பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட இடம் தாக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திக் சிதம்பா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகத்திற்கே பாதுகாப்பு இல்லாத சட்டம் ஒழுங்கு நிலை. அலுவலகத்துக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல. அப்புறம் என்ன நீங்க சொல்றீங்க? இதே ஒருவேளை ஒரு எம்பியோட அலுவலகம் வட இந்தியால தாக்கப்பட்டிருந்தா உடனே இவங்க எல்லாம் நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வருவாங்களா இல்லையா? பெண்களுக்கு பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கொண்டு வாங்க. 40 பேரும் போய் பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுங்க பார்லிமெண்ட்ல போய். இப்ப தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. கார்த்திக் சிதம்பரமே அந்த தனது அவநம்பிக்கையை தமிழ்நாட்டில் என்னோட அலுவலகத்துக்கே பாதுகாப்பு இல்லை என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. லாக்அப் மரணங்கள் நம்ம ஒத்துக்கலங்க. சாத்தான் குளத்துல நடந்த ஒரு லாக்அப் மரணத்துக்கு இவங்க எல்லாரும் போய் எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அந்த அஜித் குமாரோட லாக்அப் மரணம் பிரச்சனை தீர்றதுக்குள்ள அந்த இப்போ ஒரு தம்பிய லாக்அப்ல தவறு செஞ்சிருக்காரு. அவங்க அப்பா சொல்றாரு, தவறு செஞ்சிருந்தா அரசாங்கம் என் பையனை தூக்குல கூட போடட்டுங்க, ஆனா காவல்துறை காலை ஒடிச்சு உயிரை வாங்குவது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்டிருக்கிறார். ஆக தமிழ்நாட்டில் லாக்அப் மரணங்கள், ஒரு லாக்அப் மரணத்திற்கு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று சொன்ன திமுக இன்னைக்கு லாக்அப் மரணங்கள் 22 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்குதுங்க. 22 லாக்அப் மரணங்கள். என்ன சொல்றாங்க திமுக இதுக்கு? இதுல முதலமைச்சர் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், திமுகவிற்கும் தமிழக மக்களுக்குமான தேர்தல் இது, போட்டி இது. தமிழக மக்கள் திமுகவை தோற்கடிக்க, டெல்லி எல்லாம் கிடையாதுங்க. இங்க தமிழக பெண்களுக்கும் திமுகவுக்கும் நடக்கின்ற இது போருங்க. தமிழக பெண்கள் திமுகவை தோற்கடிப்பாங்க. பாதுகாப்பு கொடுப்ப நீங்க 5000 கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அவங்களை பாதுகாப்பாற்ற தன்மை 2-3 நாட்கள்ல நடந்த இந்த பெண் குழந்தைகளுக்கான கொடூரம் தமிழக மக்களுக்கும் திமுகவுக்கும் நடக்கின்ற போருங்க இது. தமிழக மக்களுக்கும் திமுகவுக்கும் நடக்கின்ற தேர்தல் இது. தமிழக மக்கள் திமுகவை தோற்கடிப்பார்கள். இதுல வேற டெல்லி, மும்பை, மகாராஷ்டிரா, மணிப்பூர்னு போயிடுவாங்க. இப்போ நான் சொல்றேன், பெண் குழந்தைகளின் இந்த பரிதவிப்பு நிச்சயமா இந்த அரசாங்கத்தை இருக்க விடாது என்பது எனது கருத்து. நன்றி.